அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். எல்லாருக்கும் கல்வி அறிவு வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் பல பெரியவர்கள் முயற்சி பண்ணி காலமாக அதுக்கு நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் காமராசருடைய அந்த ஊர்கள் தோறும் பள்ளியை திறப்பது அப்படின்ற பணி மிகப்பெரிய பணி. சரி, இந்த படிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குதே, அது எல்லாருக்கும் கிடைச்சிருது. ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. அதையும் தாண்டி தமிழில் ஒரு 3 வார்த்தைகளை பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, படிப்பு அப்படின்றது கல்வியாக ஆகணும். அந்த கல்வி அப்படின்றது அறிவை தர வேண்டும். அந்த அறிவு ஞானமாக மலர வேண்டும். அப்பா, காலையில் எவ்வளோ கனமான விஷயம்ன்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க. படிப்பு நிறைய பேருக்கு வெறும் மார்க் வாங்கிறதுக்காக எக்ஸாம் வச்சா 35 மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்றாங்களே, அது வெறும் படிப்பு தான். நீங்கள் 35 மார்க்கு வாங்கி பாஸ் பண்ண அதே பையன்ட்ட தேர்வு முடிஞ்ச ஒரு மாதம் கழித்து அவங்ககிட்ட போய் ஏதாவது கேள்வி கேளுங்க, அவன் படிப்பு சம்மந்தமாக அவனுக்கு மறந்து போயிருக்கோம். அப்போ அவன் படிச்சிருக்கிறான், அதை எழுதியிருக்கிறான், மார்க் வாங்கிட்டான், அதுக்கு தான் அவன் கற்றுக்கிட்டான், அவ்வளோதான். அப்படி இருந்தால் போதாது. அந்த படிப்பு கல்வியாக மாற வேண்டும். கற்பார் அமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு வரி உண்டு. அதான் படித்தா ராமனைத்தான் படிக்கணும் அப்படின்னு, அவர் கற்றால் ராமனைத்தான் கற்க வேண்டும் அப்படின்னு அவர் ராமர் பேரில் இருக்க பக்தியினால் சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக உள்வாங்கிக் கொள்வது கல்வி அப்படின்றது அதுதான். உள்ளுக்குள் இருக்கின்ற அறிவை, ஆற்றலை, திறனை வெளிக்கொணர்வது. கல்லுவது அப்படின்றது தோண்டுவது அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல்களை வெளிக்கொணர்வதாக அந்த கல்வி அமைய வேண்டும். இது நமக்கு நிரந்தரமாக நம்மோடு ஒரு அறிவாகவே இருக்க வேண்டும். பகுத்தறிவை எப்படியெல்லாம் பயன்படுத்துவதுன்றதுக்கு இது ஒரு துணை அறிவாக இருக்க வேண்டும். இந்த அறிவு ஞானமாக மலர வேண்டும். இப்படி சொல்கிறேனே, இப்போ ஒரே இருட்டாக இருக்குது ஒரு அறையில், அங்கே போய் சுவிட்சு போட்டிங்கன்னா லைட் எரியும் அப்படின்றது கல்வி. எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம், கற்று வைத்திருக்கிறோம். சரி, இப்போ அந்த சுவிட்சு போட்டால் லைட் எரியுதுங்களே, அது எதனால் எரியுது? மின்சாரம் எங்கிருந்து வருகிறது? அப்புறம் மின்சாரம் எங்கே உற்பத்தி செய்கிறாங்க? அது எப்படி நம்ம வீட்டுக்கு இந்த குறிப்பிட்ட அறைக்குள்ளே எப்படி இந்த மின்சாரம் வந்தது? இந்த சுவிட்சு போட்டால் எப்படி எரியுது? இதெல்லாம் அறிவு. அறிவுபூர்வமாக அறிந்து வைத்திருப்பது அறிவு, அவ்வளோதான். அறிந்து வைத்திருப்பது அறிவு. ஆனால் ஞானம் அப்படின்றது வேற ஒன்று. இப்போ பிள்ளைங்கள்லாம் ஒரு காலனியில் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கேரம் போர்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுது. கரண்ட் கட் ஆனவுடனே ஒரு வேத்து கொட்டுது, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ பக்கத்து போர்ஷனில் ஒரு குழந்தை ஒன்று வீறிட்டு அழுது. இந்த சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, ஃபேன் ஓடுது அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இதே மாதிரி பேட்ரி ஃபேன் அப்படின்னு இப்போ இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பேட்ரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த பேட்ரி ஃபேனை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அதுக்கு பெரிய ஒயர் கனெக்ஷன்லாம் ஒன்றுமே வேண்டாம். சுவிட்சில் போட்டு தான் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் பேட்ரி உள்ளுக்குள்ளே இருக்குது, சார்ஜ் ஆகி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், ஆன் பண்ணால் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பிள்ளைங்க கேரம் போர்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறப்போ கரண்ட் கட் ஆகி போச்சா, ஒரு பையன் அங்கேருந்து எங்கள் அப்பா பேட்ரி ஃபேன் வச்சுருக்கிறாரா அப்படின்னு பெருமையாக கொண்டு வந்து வச்சான். அப்போ பக்கத்து போர்ஷனில் ஒரு குழந்தை ஒன்று அழுதுது. அப்போ இங்கே ஒரு குட்டி ஒன்று சொல்லுது, பாவம் அந்த பாப்பா இப்போ தான் பிறந்திருக்குது, கரண்ட் கட் ஆகி போச்சுன்றதுனால அதுக்கு வேத்து கொட்டுது. நம்மளாம் அதோட பர்த்டே கூட போனோமே, 1 வயசோ 1.5 வயசோ தான், அதுக்கு வேத்து கொட்டுது. நம்ம வேணால் இந்த பேட்ரி ஃபேனை அதுக்கு கொடுத்துருவோமா? நம்மளாம் கையால் விசிறிக்கலாம், விசிறி வச்சு கூட விசிறிக்கலாம். அதுக்கு குட்டி, அதுக்கு பாவம் ஒன்றும் தெரியாது. அதனால் இந்த பேட்ரி ஃபேனை அந்த பாப்பாவுக்கு வச்சா அதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு அது சொல்லிச்சு. இப்போ சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடும், லைட் எரியும் அப்படின்றது கல்வி. அதற்குள்ளே ஓடுவதற்கு காரணமாக இருக்கிற மின்சாரம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, எங்கே வருகிறது, இந்த வீதிக்குள்ளே எப்படி வருகிறது, எந்த கேபிள் வழியாக இந்த அறையில் அது வேலை செய்கிறது, இதையெல்லாம் அறிந்து வைத்திருப்பது அறிவு. இதையும் தாண்டி இந்த அறிவு அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும். ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு நம்மிடம் இருக்கின்ற இந்த விசிறி பயன்படுவது, இந்த மின்விசிறி பயன்பட்டால் அதற்கு நன்றாக இருக்குமே என்று தன் சுயநலத்தை கூட தள்ளி வைத்துவிட்டு இன்னொருவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதுதான் ஞானம். அது ஆங்கிலத்தில் விஸ்டம் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையினால் சொல்கிறாங்க.
இதுக்காக தாங்க இவ்வளவு தூரம் விழுந்து விழுந்து எல்லாம் படிக்கிறாங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி, இஞ்சி பச்சடி, தயிர் பச்சடின்னு எல்லாம் படிப்பது இந்த கல்வியை பெற்று அந்த கல்வி அறிவாக ஆகி ஞானமாக மலர வேண்டும் அப்படின்ற நோக்கம்தான். எல்லாருக்கும் அப்படி மலர்ந்துதா வந்துதான்லாம் தெரியாது, அது நீங்களே முடிவு பண்ணிங்க. அப்படி மலர வேண்டும், அது பிறருக்கு பயன்படுகிற வகையில் ஆக வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு பெரிய முயற்சியை நம்முடைய மண்ணிலே பெரியவர்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் அற்றாள் தொழாரியனின் அப்படின்னு சொன்ன அதே திருவள்ளுவன் தான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஏப்பா, அடுத்தவனுக்கு வந்த ஒரு கஷ்டம் உன்னுடைய கஷ்டமாக நினச்சி நீ அதை ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு தீர்க்கறதுக்கு உதவி செய்யலைன்னா நீ இன்னப்பட்சி என்ன பிரயோஜனம், என்ன அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்னு ஒரே வரியில் அடிச்சிட்டான். கடவுளை கும்பிடுவது தான் படிப்பின் நோக்கம் அப்படின்னு பொதுவாக சொன்னவன், இது நீ அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து உன் மனசு இறங்கலைன்னா நீலாம் என்னடா பச்சவனா நீ அப்படின்னு அப்படியே கோபமாக வள்ளுவன் கேட்கிறான்னா என்ன பொருள்? நான் 1330 குறட்பாக்களும் மாஞ்சி மாஞ்சி எழுதினதே இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான என்பதை சொல்வது மாதிரி. ஆனால் இது இருந்தால் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்துட முடியாதுங்க. இதையும் தாண்டி உணர்ச்சிகளினுடைய சமநிலை அப்படின்னு ஒன்று உண்டு. மனுஷனுக்கு 2 உண்டு, என்ன அறிவுன்னு ஒன்று, உணர்ச்சின்னு ஒன்று உண்டு. இந்த இமோஷ்னல் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்ச்சி சமநிலையில் இல்லைன்னா இந்த அறிவும் தப்பான வழியில் தான் பயன்படும். இப்போ ஒருத்தன் கோபம் வருது, அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குதுன்னு வச்சிங்களா, இல்லை ஒரு கத்தி இருக்குது, அவனுடைய கோபங்கிற உணர்ச்சியை அவன் கட்டுப்படுத்தலைன்னா இந்த கத்தியினால் கோபத்துக்கு காரணமானவனை குத்திடுவான். அப்போ உணர்ச்சி சமநிலையில் இருக்கணும். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அப்புறம் பார்க்கறதுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் போயிருக்கிறாருங்க. அப்போ கலைஞர் முன்னால் ஒரு செய்தித்தாள் ஒன்று இருக்குது. அந்த செய்தித்தாள் இவர் நட்பின் அடிப்படையில் போயிருக்கிறார். அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, விசாரிக்கலான்றதுக்காகத்தான். அப்போ அவர் பெரிய ஒரு முதல்வராக இருந்திருக்கிறாங்க. இவர் போகிறாரு. அந்த செய்தித்தாளில் அன்னைக்கு அவரை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. என்னங்க உங்களை பற்றி இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் சரியே இல்லையே, ஒரு முறை இல்லையா, வரமுறை கிடையாதா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். பாரு, ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா இதை காட்டு, நீ போகிறப்ப இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போ. தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா இதை காட்டு. இது எங்கே உனக்கு கட்சிது அப்படின்னு கேட்டால் கலைஞர் வீட்டில் தான் கட்சிதுன்னு சொல்லு, அவ்வளோதானே முடிஞ்சு போச்சுன்னாராம். பா, எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்றால் இதை காட்டு. ஏன், இந்த நாட்டினுடைய ஒரு முதல்வரை பற்றி மிக கடுமையாக கூட விமர்சனம் செய்யலாம், அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறதுன்றதுக்கு அதுவே ஒரு ஆதாரம். இது எங்கே கட்சிது அப்படின்னா எங்கேயோ கடையில் தெருவில் கட்சிது இல்லை, அவர் வீட்டிலேயே கட்சிது, அந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கும் அது ஒரு அடையாளம், அவ்வளவுதானே அப்படின்றார். அப்போ உணர்ச்சி சமநிலைங்கிறது அதுதான். ஒரு முதல்வராச்சே, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, வீராதி வீர, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தப்போ நீ எடுத்துகிட்டு போ, யாராவது கேட்டால் இதை காட்டு, முடிஞ்சு போச்சு என்ற எந்த நிலையிலும் உணர்ச்சிகள் மிகவும் பெரிதாக பொங்கி வருகிற நேரத்தில் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதை வைத்திருந்தால் துன்பத்தின் கட்டுப்பாட்டில் நாம் செல்லாமல் இருப்போம். நம்மை சுற்றி இருக்கிற சூழலையும் துன்பங்களில் இருந்து விடுவிக்க முடியும். அதுதான் அறிவு ஞானமாக மலர்வதற்கான சரியான அடையாளம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.